வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம தினம்தோறும் வழிபடுகிறோம் இல்லையா, தினம்தோறும் கோவில் சுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா தெய்வத்தையும் தரிசனம் பண்றோம், தெய்வத்தை நம்ம வேண்டிக் கொள்கிறோம், வழிபாடு செய்கிறோம் இல்லையா. நமக்கு எந்த தெய்வத்தை வேண்டினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத முழு விவரமாக நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எந்த தெய்வத்தை நம்ம வழிபடுகிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது, எப்படி நம்ம மனம் லயத்து மனம் உருகி நம்ம அந்தந்த தெய்வத்தை நம்ம வேண்டுகிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானது இதுல. சரி வாங்க, இப்போ நம்ம முழு விவரத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு தெய்வத்துக்கு பார்த்தோம்னா ஒரு தத்துவமான சக்தி வடிவம் இருக்கிறதுங்க. அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வேண்டினால் நமக்கு என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல விநாயக பெருமானை நம்ம சேவிச்சுட்டு தான் எல்லா தெய்வத்தையும் நம்ம வேண்டணும், வழிபாடு செய்யணும் இல்லையா. எந்த பூஜையா இருந்தாலும் விநாயக பெருமானை நம்ம வேண்டினால் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் இடையூறுகள் நீங்கும், அதாவது தடைகள் முற்றிலும் நீங்கும். அடுத்தது திருமண தடை இருக்கிறவர்கள், பெண் பிள்ளைகள் அல்லது ஆண் பிள்ளைகளுக்கு திருமண தடை இருக்கின்ற வீடுகளில் நம்ம முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செஞ்சா திருமண தடை விலகும். அடுத்தது நம்ம ரொம்ப வறுமையில் வாழ்கின்றவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றவர்கள், எப்பொழுதும் கடன் இருக்கின்றவர்கள், நம்ம லக்ஷ்மி தேவியை வேண்டினால் செல்வ வளம் கூடும். அதாவது லக்ஷ்மி தாயை நம்ம வேண்டி வழிபாடு செஞ்சா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு செஞ்சா நமக்கு வாழ்க்கையில் செல்வ வளம் கூடும். அதாவது கடன் முற்றிலும் நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில வருமானம் அதிகரிக்கும். மற்றும் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில முன்னேற்றம் அடையும். மற்றும் பண வரவு கூடும் லக்ஷ்மி தாயை நம்ம வழிபட்டால். இப்போ அடுத்த தெய்வத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது கல்வியில சிறக்கணும், மாணவ மாணவிகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், கல்வியில தேர்ச்சி பெறணும், பரீட்சையில வெற்றி பெறணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாக்க நம்ம சரஸ்வதி தாயை நம்ம வணங்க வேண்டும். சரஸ்வதி தாய்க்குரிய மந்திரங்கள் மற்றும் சரஸ்வதி தாயை நம்ம வேண்டி மனதார வேண்டினாலே போறோங்க, நமக்கு ஞானம் கிடைக்கும். மற்றும் கல்வியில் தேர்ச்சி பெறுவோம். மற்றும் கலைகள்ல தேர்ச்சி பெறணும்னாலும் நம்ம சரஸ்வதி தாயை நம்ம வழிபாடு செய்யணுங்க. கலைனா பாட்டு, டான்ஸு என்னவாக வேணாலும் இருக்கலாங்க. கலை தொழிலில் இருக்கிறவங்க சரஸ்வதி தாயை வேண்டினால் நமக்கு கலை மீண்டும் மீண்டும் நமக்கு மேலோங்கி நம்ம வெற்றி பெறுவோம். பாவங்கள் நீங்கணும் அப்படின்னா சிவனை வழிபட வேண்டும். அதாவது பிரதோஷ காலத்துல எப்பவுமே நம்ம சிவபெருமானை 4:30 to 6 மணிக்கு நம்ம தவறாம கோவிலுக்கு சென்று சிவபெருமானுடைய பூஜை அபிஷேகத்துல நம்ம கலந்துண்டு நம்ம கூட்டு பிரார்த்தனை இருந்தாலும் கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். அதனால நம்முடைய பாவங்கள் நீங்கும். அடுத்தது பெருமாளை வழிபட தொழில் சிறக்கும். நம்ம எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவோம். அதனால நம்ம பெருமாளை வணங்க வேண்டும். அடுத்த தெய்வத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். அடுத்தது ஆஞ்சநேயரை நம்ம வணங்க நமக்கு தைரியம் உண்டாகும். அதாவது மிகுந்த பயம் கொண்டவர்கள் மற்றும் எதுக்கெடுத்தாலும் ஆங்ஸைட்டி, ஃபியர், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க ஆஞ்சநேயரை வழிபட சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை சுற்றி அவருக்கு தீபம் ஏற்றி வழிபட தைரியம் உண்டாகும், தன்னம்பிக்கை உண்டாகும்.
நோய்கள் வியாதிகள் நீங்க தன்வந்திரி தெய்வத்தை நம்ம வழிபட வேண்டும். சத்ரு பயம் நீங்கணும் அப்படின்னா துர்க்கை அம்மனை நம்ம வழிபட வேண்டும். எதிரி தொல்லையிலிருந்து நீங்குவதற்காக நம்ம துர்க்கை அம்மனை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்தது சந்தான லட்சுமி தாயை நம்ம வழிபட வேண்டும். அதாவது புத்திர பாக்கியம் கிட்டுவதற்காக, குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம சந்தான லட்சுமியை நம்ம வழிபட வேண்டும். புதிய தொழில் துவங்க கஜலட்சுமியை நம்ம வழிபட வேண்டும். அதாவது கஜலட்சுமி தாய் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கஜலட்சுமி விளக்கே இருக்கிறது, 2 பக்கமும் யானை இருக்கும். கஜலட்சுமி தாயை நம்ம நினைத்து வழிபட்டால் தொழில் துவங்கணும் அப்படின்னா அம்பாளை நம்ம வழிபட்டு நம்ம தொழிலை துவங்கினால் ஸ்டார்ட் பண்ணா அது மேலும் மேலும் வெற்றி பெறும். ஆயுள் ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னா ருத்ரரை நம்ம வழிபட வேண்டும். அன்னபூர்ணி தாயை நம்ம வழிபட்டால் நமக்கு உணவு கஷ்டம் நீங்கும். வீட்டிலே நிறைய பேர் அன்னபூர்ணி அம்மன் வச்சிருப்பாங்கங்க. அன்னபூர்ணி அம்மனை நம்ம அரிசி ஒரு தாம்பாளத்துல கொட்டி அதன் மேலதான் அன்னபூர்ணி அம்மனை வைக்கணும். தினமும் பால் வைத்து நெய்வேத்தியம் பண்ணலாம். அன்னபூர்ணியை நம்ம வழிபட நம்முடைய தரித்திரம் நீங்கும். அதாவது உணவு கஷ்டம் நீங்கும். சாப்பாட்டுக்கு குறைவே இருக்காது. ஐயப்பனை வேண்டி வந்தால் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். நரசிம்மரை நம்ம வேண்டி வந்தால் கடன் தொல்லை நீங்கும். வாழ்க்கையில் எப்பொழுதும் கடன் வாங்கி கொண்டிருக்கிறவர்கள் நரசிம்மரை தரிசனம் செய்து நரசிம்மரை வழிபட வேண்டும். குரு தோஷம் நீங்கணும்னா தட்சிணாமூர்த்தியை நம்ம வழிபட வேண்டும். அதாவது இது வியாழக்கிழமை தோறும் நம்ம தட்சிணாமூர்த்திக்கு 2 விளக்கு போட்டு நம்ம வலம் பிரகாரத்தை சுத்தி வந்தால், தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தால் குரு தோஷம் நீங்கும். தானிய லட்சுமியை வணங்கி வந்தால் விவசாயம் செழிக்கும். அதாவது வில்லேஜில் இருக்கிறவங்க, விவசாயம் செய்யறவங்க, நாத்து நடுறவங்க, அதாவது அந்த விவசாயத்துல இருக்கிறவங்க, அதாவது கிராமப்புறத்துல இருக்கிறவங்கள தானிய லட்சுமியை வணங்கி வந்தால் தானியத்துக்கு குறைவே இருக்காது, நல்ல அறுவடை கிடைக்குங்க, நல்ல விளைச்சல் கிடைக்கும். அதனால தானிய லட்சுமியை நம்ம வணங்க வேண்டும். வீட்லயும் நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தானிய லட்சுமியை நினைத்து விளக்கு போட்டா நமக்கு இந்த தானியங்கள், அதாவது பருப்பு, அரிசி பருப்புக்கெல்லாம் குறைவே இருக்காது. மாங்கல்யம் நிலைக்கணும் அப்படின்னா மங்கள கௌரி அம்மனை நம்ம நினைத்து வழிபட வேண்டும். வீட்டுல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை செய்யறவர்கள் மங்கள கௌரி ஆரத்தி எடுக்கலாம், மற்றும் மங்கள கௌரி பூஜை கூட செய்யலாம். அப்படி இல்லாம மங்கள கௌரி தாயே போற்றி அப்படின்னு 9 முறை நம்ம சொல்லி ஜபித்து நம்ம தீப தூபம் காண்பித்து வந்தால் மாங்கல்ய தோஷம் நீங்கும், மாங்கல்யம் பலம் கூடும். மாரியம்மனை நம்ம துதித்து வழிபாடு செய்தால் நம்முடைய துன்பங்கள், பிரச்சனைகள் அப்படியே நீங்கும். எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, மாரியம்மனை நினைத்து வழிபட்டு வந்தால் நமக்கு துன்பங்கள் நீங்கும். காளி தேவியை நம்ம வழிபட்டு வந்தால் பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இதெல்லாம் இருக்கு இல்லையா, மாந்திரிகள், தாந்திரிகங்கள், இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம திருஷ்டிகள், தோஷங்கள் இதெல்லாமே விலகும். அதாவது காளிகாம்பால நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வந்தா நம்முடைய இந்த தீய சக்திகள் ஏதாவது இருந்தாலும் அது எல்லாம் விலகி போய்விடும். இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா பாரிஸ்ல இருக்கு காளிகாம்பாள் கோவில். நிறைய பேர் காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிருப்பீங்க, போயிருந்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. காளிகாம்பலை தரிசனம் செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகும். மேலும் ராகு, கேது, நவகிரகங்களை நம்ம சுற்றி சனிக்கிழமை தோறும் 9 முறை சுற்றி பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தால் நம்முடைய கர்ம சமநிலை பெறும். கர்ம வினைகள் நீங்கும் மற்றும் கர்மம் சமநிலை பெருகும். மற்றும் நமக்கு சனி தோஷங்கள் மற்றும் என்ன தோஷங்கள் இருக்கிறதோ,
செவ்வாய் தோஷம், எந்த கிரகத்தினால் தோஷம் இருக்கிறதோ அந்த தோஷம் எல்லாம் அப்படியே விலகி போய்விடும். சில பேர் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை சுற்றி வருவார்கள் 9 முறை. அது ஒரு பழக்கமாகவே வைத்துக் கொள்வார்கள். அதனால வாரத்துல ஒரு நாள் தினமுமே கோவிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு எல்லா தெய்வத்தையும் தரிசனம் செஞ்சு நம்ம நவகிரகத்தையும் 9 முறை சுத்தி பிரகாரங்களை சுற்றி நம்ம தெய்வ வழிபாடு செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களும் மற்றும் நல்லதே நடக்கும். மற்றும் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் நன்மைகளே நமக்கு கொண்டு சேரும். அதாவது எல்லாருக்கும் குலதெய்வம் இருக்கும். அதனால குலதெய்வ வழிபாடு அப்படின்றது மிக மிக முக்கியமானது. தினமுமே ஒரு 5 நிமிடம் முதல்ல விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு உங்களுடைய குலதெய்வம் என்னவென்றோ அந்த குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். மற்றும் முடிந்தால் தினசரி கோவிலுக்கு சென்று வரலாம். அதாவது குலதெய்வ வழிபாடு நம்ம செய்ய செய்ய நமக்கு நன்மையே சேரும். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு முழு விவரமாகவே நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா. இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் ஆல் இன் ஒன் சோன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோடு பண்ணும்போதும் அதில் ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க் இருக்குங்க. அதை நீங்கள் டச் பண்ணாலே போகிறோம், அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். இதன் மூலம் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.